இந்த ஒரு நாளை நீ தவறவிட்டா அது திரும்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நாளை காலை இந்த ஒரு நாளை நீ சாதாரண நாளாக எடுத்துக்கிட்டா அது உன் வாழ்க்கையிலேயே பெரிய தவறாக மாறலாம். இப்போ நீ இதை பார்க்கறது கூட ஒரு சின்ன விஷயம் இல்ல. பல ஆயிரம் பேர்ல இருந்து உன்னைத்தான் இந்த செய்தி அடைந்திருக்கிறது. அதுக்கே ஒரு காரணம் இருக்கு. நீ இதுவரை சந்திச்ச கஷ்டங்கள், மனசுல வைத்துக்கிட்ட கவலைகள், சொல்ல முடியாத வருத்தங்கள், இதெல்லாம் முடிவுக்கு வர ஒரு வாய்ப்பு நாளை உனக்கு கிடைக்குது. ஆனா அந்த வாய்ப்பை நீ கவனிக்கலனா அது அமைதியாக உன்னை விட்டு போயிடும். பிறகு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு நாளின் சக்தியை திரும்ப வாங்க முடியாது. கிருத்திகை நாள் வந்தா அது ஒரு சாதாரண தினம் இல்ல. அது முருகன் உன்னை நேராக கவனிக்கிற நேரம். அந்த நாள்ல அவன் சக்தி அதிகமா இருக்கும். அந்த சக்தியோட நீ இணைந்தா உன் வாழ்க்கையில இருந்த பல தடைகள் மெதுவா அகல ஆரம்பிக்கும். ஆனா ஒரு விஷயம் நினைவில் வை, இந்த சக்தி எல்லாருக்கும் கிடைக்காது. இதை பற்றி தெரிஞ்சவங்க கூட சிலர் அலட்சியமாக விட்டுவிடுறாங்க. பரவாயில்லை, அடுத்த முறை பார்க்கலாம் சொல்லித் தள்ளுறாங்க. ஆனா அந்த அடுத்த முறை எல்லாருக்கும் வராது. சில வாய்ப்புகள் ஒரே முறைதான் கதவை திறக்கும். அது வந்தப்போ நீ தயாரா இல்லனா அது உன்னை கடந்து போயிடும். நாளை நீ செய்ய வேண்டியது மிகவும் எளிது மாதிரிதான் தோன்றும். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கும். காலை எழுந்தவுடன் உன் மனசை அமைதியாக வைத்துக்கிட்டு முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்ல வீட்டிலேயே இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்று. அந்த தீபம் வெறும் விளக்கு அல்ல, அது உன் உள்ளத்துல இருந்த இருளை அகற்றுற ஒரு ஆரம்பம். நீ அந்த தீபத்தை ஏற்றுற நொடியிலேயே உன் வாழ்க்கையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு ஒளி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓம் சரவணபவான்னு உன் வாயால மட்டும் இல்ல, உன் மனசோட சொல்லு. அந்த ஒளி உன் உள்ளுக்குள் சென்று உன்னை சுத்தப்படுத்தும். ஒவ்வொரு முறை நீ அதை சொல்றப்போ உன் கவலைகள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அது வெறும் மந்திரம் இல்ல, அது முருகனோட நேரடி அழைப்பு. நீ அதை முழு நம்பிக்கையோட சொன்னா அது உன்னை அவனோட சக்தியோட இணைக்கும். அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் கேள். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு மிகவும் முக்கியமானது என்ன, நீ உண்மையிலே விரும்புறது என்ன, அதை நேராக முருகனிடம் சொல்லு. அந்த நேரம் பொய் பேசாதே, சுத்தமான மனசோட கேள். அந்த உண்மையான வேண்டுதலுக்குத்தான் பதில் வரும். ஆனா கவனமா கேள். இந்த எல்லா விஷயங்களையும் நீ செய்யாம விட்டா அது ஒரு சாதாரண தவறா இருக்காது. இந்த கிருத்திகையை நீ தவறவிட்டா அது உன் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இழப்பாக மாறலாம். பிறகு ஒரு நாள் நீயே நினைப்பாய், அந்த நாள்ல நான் இதை செய்திருந்தா இன்று என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அந்த வருத்தத்தை நீ அனுபவிக்க வேண்டாம். அதனால இப்போவே முடிவு பண்ணிக்கோ, நாளை இந்த 3 விஷயங்களையும் நீ தவறாமல் செய்வேன். இது ஒரு சின்ன செயல் மாதிரி தோன்றலாம், ஆனா அதோட பலன் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உன் வாழ்க்கை மெதுவா சரியாக ஆரம்பிக்கும். நீ நம்பிக்கையோட இருந்தா முருகன் உன்னை கைவிட மாட்டான். நாளை காலை நீ தீபம் ஏற்றப் போகும் அந்த நொடி அது சாதாரண செயல் மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாகலாம். பலர் தினமும் தீபம் ஏற்றுகிறார்கள், ஆனால் ஏன் சிலருக்கு மட்டும் அதனால் பலன் கிடைக்கிறது தெரியுமா? அவர்கள் அதை ஒரு வழக்கமாக மட்டும் செய்யவில்லை, மனம் முழுவதும் உணர்ச்சியுடன் செய்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். நீயும் அதே போல செய்ய வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு முன்பு உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். அந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்களை விட்டுவிடு. நேற்று நடந்த பிரச்சினைகள், நாளை என்ன ஆகும் என்ற பயம், யார் என்ன சொன்னார்கள் என்ற கவலை, இதையெல்லாம் அந்த ஒரு நேரத்துக்கு வெளியே விட்டுவை. அந்த நொடி மட்டும் நீயும் முருகனும் தான். அந்த இணைப்புதான் முக்கியம். உன் மனம் அமைதியாக இருந்தால் நீ ஏற்றும் தீபம் சாதாரண ஒளி அல்ல, அது உன் வாழ்க்கையில் இருந்த இருளை அகற்றும் ஒளியாக மாறும். நீ கோவிலில் இருந்தாலும் சரி, இல்ல வீட்டிலேயே இருந்தாலும் சரி, ஒரு சுத்தமான இடத்தை தேர்வு செய்து தீபம் ஏற்று. அந்த தீபம் எரிவதை கவனமாகப் பார். அந்த ஒளி மெதுவாக உயர்வதைப் போல உன் வாழ்க்கையும் மெதுவாக உயர ஆரம்பிக்கிறது என்று மனதில் நினைத்துக்கொள். இது வெறும் கற்பனை அல்ல, இது உன் நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு வழி. முக்கியமானது, நீ தீபம் ஏற்றும்போது உன் எண்ணம் என்ன என்பதுதான். அவசரமாக ஏற்றிவிட்டு போகாதே. அந்த நேரத்தில் முழு மனதுடன் இரு. அந்த ஒளியை பார்த்து, என் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீ அகற்ற வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லு. அந்த உணர்வுதான் அந்த செயலை வலிமையானதாக மாற்றும். அந்த தீபம் எரியும் ஒவ்வொரு நொடியும் அது உனக்காக வேலை செய்கிறது என்று நினைத்துக்கொள். உன் கவலைகள் மெதுவாக குறைகிறது, உன் மனம் லேசாகிறது, உன் வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்கிறது என்று உள்ளத்தில் உணரு. இந்த உணர்வே உன்னை முருகனின் அருளுடன் இணைக்கும். ஆனால் கவனமாக கேள், இதை ஒரு சாதாரண செயலாக நினைத்து அலட்சியமாக செய்யாதே. அந்த நாளில் நீ முழு மனதுடன் இதை செய்ய வேண்டும். அப்போதுதான் அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும். இல்லையெனில் அது வெறும் வழக்கமாக மாறிவிடும். நாளை நீ தீபம் ஏற்றும் அந்த நொடியிலேயே உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கிறது என்று நினைத்துக்கொள். அந்த நொடி முக்கியமானது. அப்போது இருந்து உன் வாழ்க்கை மெதுவாக நல்லதற்காக மாற ஆரம்பிக்கும். நீ இதை நம்பிக்கையுடன் செய்கிற அளவுக்கு அதன் பலனும் அதிகமாகும். நீ தீபம் ஏற்றின பிறகு வரும் அடுத்த நொடி, அதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த நேரத்தில் நீ சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளத்திலிருந்து நேராக முருகனிடம் சென்றடையும். அதனாலதான் இப்போ நீ சொல்லப்போகிற மந்திரம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அது உன் மனதை சுத்தப்படுத்தும், உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் ஒரு சக்தி. ஓம் சரவணபவா என்று நீ சொல்லும்போது அதை வெறும் வாயால் மட்டும் சொல்லாதே.
அந்த ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்திலிருந்து வரணும். நீ சொல்கிற ஒவ்வொரு முறையும் உன் மனசுல இருக்கும் ஒரு கவலை வெளியேறுகிறது என்று நினைத்துக்கொள். ஒரு முறை சொன்னால் ஒரு சின்ன சுமை குறையும், மீண்டும் சொன்னால் இன்னொரு சுமை குறையும். இப்படி மெதுவாக உன் உள்ளம் லேசாக ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை நீ சொல்லும் வேகம் கூட முக்கியம். அவசரமாக முடிக்க நினைக்காதே. மெதுவாக, தெளிவாக, உணர்ச்சியுடன் சொல்லு. ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது முருகன் உன்னை கேட்கிறான் என்று நம்பு. அந்த நம்பிக்கைதான் இந்த மந்திரத்தின் உயிர். நம்பிக்கை இல்லாமல் சொன்னால் அது வெறும் சொல் மாதிரி இருக்கும். நம்பிக்கையோட சொன்னால் அது அருளாக மாறும். நீ சொல்லும்போது கண்களை மூடிக்கிட்டு சொல்லலாம். அந்த நேரத்தில் முருகனின் உருவத்தை மனதில் நினைத்துக்கொள். அவன் முகம், அவன் சிரிப்பு, அவன் அருள், இதையெல்லாம் உன் உள்ளத்தில் பார்க்க முயற்சி செய். அந்த காட்சி உன் மனதை அமைதியாக்கும். அந்த அமைதியில் நீ சொல்கிற மந்திரம் இன்னும் வலிமையானதாக மாறும். ஒரு முக்கியமான விஷயம், எண்ணிக்கையை கவனமாக வைத்துக்கொள். இது சும்மா சொல்லப்பட்ட எண்ணிக்கை அல்ல. இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த அளவுக்கு நீ முழுமையாக கவனம் வைத்து சொன்னா உன் மனமும் உடலும் அந்த ஒலியோட ஒன்றாகிவிடும். அதுதான் இந்த மந்திரத்தின் உண்மையான சக்தி. நீ சொல்ற ஒவ்வொரு முறையும் நான் தனியாக இல்ல, முருகன் என்னோட இருக்கான் என்று மனதில் உணரு. அந்த உணர்வு உனக்கு ஒரு வலிமையை தரும். நீ இவ்வளவு நாள் அனுபவிச்ச பயம், சந்தேகம், தனிமை இவையெல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்தை ஒரு புதிய நம்பிக்கை நிரப்பும். ஆனா கவனமாக கேள், இந்த மந்திரத்தை நீ செய்யாம விட்டா அது ஒரு சின்ன விஷயம் நினைக்காதே. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா அதை செய்யாம விட்டா அது உன்னாலேயே தவறவிட்ட ஒரு அருளாகிவிடும். பிறகு எப்போதாவது நினைச்சா கூட அந்த உணர்வோட அதை திரும்ப பெற முடியாது. அதனால நாளை நீ இந்த மந்திரத்தை முழு மனதுடன் சொல்லு. அந்த நேரம் வேறு எதையும் யோசிக்காதே. அது உனக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட நேரம் என்று நினைத்துக்கொள். அந்த நேரத்தில் நீ முருகனோட நேராக பேசுற மாதிரி உணரு. அந்த இணைப்புதான் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். இப்போ நீ தீபம் ஏற்றி மனதோடு மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு வரும் அந்த அமைதியான நொடி, அதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த நேரம்தான் நீ உன் வேண்டுதலை முருகனிடம் சொல்லப் போகிறாய். இது சாதாரணமாக எனக்கு இது வேணும் என்று கேட்பது அல்ல. இது உன் உள்ளத்திலிருந்து வரும் உண்மையான அழைப்பு ஆக வேண்டும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, வேண்டுதல் கேட்கிறதுக்கே ஒரு முறை இருக்கு. பல பேரு அவசரமா கேட்கிறாங்க. மனசு வேற இடத்துல இருக்கும் வார்த்தை மட்டும் கேட்கிறாங்க. அப்படி கேட்டா அது ஒரு சாதாரண கோரிக்கை மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ அப்படி செய்யக்கூடாது. நீ கேட்கும் அந்த நொடி உன் மனசு முழுக்க அதிலேயே இருக்கணும். அந்த நேரம் நீயும் முருகனும் மட்டும். கண்களை மெதுவாக மூடு. ஒரு ஆழ்ந்த சுவாசம் விடு. உன் உள்ளம் முழுக்க அமைதியாகட்டும். பிறகு நீ உண்மையிலேயே விரும்புறத நினைச்சுக்கோ. அது பணமா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், நல்ல வாழ்க்கையா இருக்கலாம், யாரோட உறவா சரியாகணும்னு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அது உனக்கு மிகவும் முக்கியமானது ஆக இருக்கணும். பொய்யா ஒன்றும் நினைக்காதே. மற்றவர்களைப் போலவே நான் கேட்கணும் நினைக்காதே. உன் மனசு என்ன சொல்லுது அதையே கேள். அந்த வேண்டுதலை மனதுக்குள்ள மெதுவாக சொல்லு. அவசரம் வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ச்சியோட வரணும். எனக்கு இது தேவை, நான் இதற்காக காத்திருக்கிறேன் என்று உண்மையா சொல்லு. அந்த நேரம் நீ கேட்கிறது ஒரு ஆசை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் அதை நிறைவேற வைக்கும். இப்போ முக்கியமான ரகசியம் என்னன்னா, நீ கேட்டு முடிச்ச பிறகு சந்தேகம் வைக்கக்கூடாது. பல பேரு கேட்டு முடிச்சதும் இது நடக்குமா இல்லையா சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகம்தான் எல்லாத்தையும் தடுக்குது. நீ அப்படி செய்யாதே. நீ கேட்டவுடன் இது நடந்தே ஆகும். மனசுல நம்பிக்கையாவை. அந்த நம்பிக்கைதான் உன் வேண்டுதலை முருகனிடம் உறுதியாக கொண்டு போகும். அந்த நேரம் உன் உள்ளத்துல ஒரு லைட்டான அமைதி வரும். அது வந்தா அதுதான் ஒரு அறிகுறி. நீ சரியாக செய்திருக்கிறாய் என்பதற்கான ஒரு சின்ன அடையாளம். அந்த அமைதியை உணர்ந்து கொள். அதுதான் முருகன் உன்னை கவனிக்கிறான் என்பதற்கான ஒரு பதில். ஆனா கவனமா கேள். இந்த வேண்டுதலை நீ கேட்காம விட்டா அது ஒரு பெரிய தவறாக மாறும். ஏனென்றால் இந்த முழு செயலின் முடிவு இதுதான். தீபம் ஏற்றினதும் மந்திரம் சொன்னதும் இதை செய்யாம விட்டா அது பாதி வேலை மாதிரி ஆகிடும். அந்த முழு பலனையும் நீ இழந்து விடுவாய். நாளை இந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையில் திரும்ப வராத ஒரு வாய்ப்பு ஆக இருக்கலாம். அதனால அதை முழுமையாக பயன்படுத்திக்கோ. நீ உண்மையோட கேட்டால் முருகன் உன்னை ஏமாற்ற மாட்டான். அவன் நேரத்தை காத்திருக்கலாம், ஆனா உன் வேண்டுதலை மறந்துவிட மாட்டான். நீ இப்போ 3 முக்கியமான விஷயங்களையும் தெரிந்து கொண்டாய். தீபம் ஏற்றுவது, மனதுடன் மந்திரம் சொல்வது, உண்மையான வேண்டுதல் கேட்பது. ஆனா இங்கதான் பல பேரு தவறி விடுறாங்க. எல்லாம் சரியா செய்தாலும் ஒரு சின்ன தவறு காரணமாக பலன் குறைந்துவிடும். அந்த தவறுகள் என்னன்னு இப்போ கவனமா கேள். முதல்ல மனசு முழுக்க இல்லாமல் செய்வது. பல பேரு இந்த செயல்களை செய்யும்போது உடம்பு மட்டும் அங்கே இருக்கும், மனசு வேற எங்கோ போயிருக்கும். அது சரியில்ல. நீ தீபம் ஏற்றும்போது, மந்திரம் சொல்லும்போது, வேண்டுதல் கேட்கும்போது உன் முழு கவனமும் அதிலேயே இருக்கணும். அந்த நேரம் வேறு யாரையும் நினைக்காதே, வேறு பிரச்சனையையும் நினைக்காதே. அந்த நொடி மட்டும் அது உனக்காகவே. இரண்டாவது தவறு அவசரம். சில பேரு சீக்கிரமா முடிக்கணும் நினைச்சு எல்லாத்தையும் விரைவா செய்து விடுறாங்க. அது பலன் தராது. இந்த செயல்களுக்கு நேரம் கொடுக்கணும். மெதுவா உணர்ச்சியோட செய்யணும். ஒவ்வொரு செயலும் உன் உள்ளத்தோட இணைஞ்சிருக்கணும். அதுதான் அதை வலிமையாக்கும்.
மூன்றாவது சந்தேகம். இது மிகவும் பெரிய தடையாக இருக்கும். இது உண்மையில வேலை செய்யுமா? மனசுல வந்தா அதுவே உன் நம்பிக்கையை உடைத்துவிடும். நீ அந்த சந்தேகத்தை உடனே நிறுத்தணும். அதற்கு பதிலா, நான் இதை நம்புறேன், இது எனக்கு நல்லதை தரும் மனசுல சொல்லிக்கோ. அந்த நம்பிக்கைதான் உன் சக்தி. நான்காவது, ஒரே ஒரு நாள்ல எல்லாம் மாறணும் எதிர்பார்ப்பு. இது கூட ஒரு தவறு. நீ இன்றைக்கு விதை போட்ட மாதிரி அதன் பலன் மெதுவா வரும். சில விஷயங்கள் உடனே மாறலாம், சில விஷயங்கள் நேரம் எடுக்கலாம். ஆனா அது நிச்சயமா மாறும். நீ பொறுமையா இருக்கணும். அதுதான் உன் நம்பிக்கையை பாதுகாக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீ இதை செய்ததுக்கப்புறம் பழைய பழக்கங்களுக்கே திரும்பி போகக்கூடாது. மனசுல கோபம் போய் பிறரை காயப்படுத்தும் எண்ணம், இவைகளை மெதுவா குறைக்க முயற்சி செய். நீ நல்ல எண்ணத்தோட இருந்தா முருகனின் அருள் இன்னும் சீக்கிரம் உன்னை அடையும். இந்த சின்ன சின்ன விஷயங்களையே பலர் கவனிக்காம விடுறாங்க. அதனாலதான் நான் எல்லாம் செய்தேன் ஆனா பலன் கிடைக்கல சொல்லுறாங்க. உண்மையில அவர்கள் செய்ததுல குறையில்ல, ஆனா மனநிலையில தான் குறை இருக்கும். நீ அந்த தவறை செய்யாதே. நாளை நீ இதையெல்லாம் சரியாக செய்தால் அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். மெதுவா மாற்றங்கள் தெரியும். உன் மனசு லேசாகும், விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கை நல்ல திசையில நகர ஆரம்பிக்கும். இப்போ நீ எல்லா விஷயங்களையும் கேட்டு முடிச்சிருக்கிறாய். ஆனா இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மை இருக்கிறது, இதை பலர் கவனிக்காம விடுறாங்க. நீ தீபம் ஏற்றுறது, மந்திரம் சொல்றது, வேண்டுதல் கேட்கிறது, இவையெல்லாம் சரி. ஆனா இந்த மூன்றுக்கும் நடுவில் இருக்கும் உன் மனநிலைதான் உன் பலனை தீர்மானிக்கும். நீ ஒரு நிமிஷம் யோசிச்சுப் பார். ஒரே செயலை 2 பேர் செய்யலாம். ஒருத்தன் சாதாரணமா செய்றான், இன்னொருத்தன் முழு நம்பிக்கையோட செய்றான். இருவருக்கும் ஒரே பலன் வருமா? வராது. ஏன்னா செயல் ஒன்றே இருந்தாலும் உள்ளம் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்போ நான் சொல்லப் போறது மிகவும் முக்கியம். நாளை நீ இதை செய்யும்போது உன் மனசுல எந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கிறது என்று கவனிக்கணும். இது வேலை செய்யுமா? நான் பண்ணினா ஏதாவது மாறுமா? சந்தேகம் வந்தா அது உன் சக்தியை குறைக்கும். அந்த சந்தேகத்தை நீ அப்படியே விட்டுட்டா நீ செய்த செயலின் பலனும் பாதியாகிவிடும். அதற்கு பதிலா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நேரம் உன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும். நான் இதை நம்புறேன், முருகன் என்னை கேட்கிறான், எனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த ஒரு எண்ணமே உன் உள்ளத்தை மாற்றும். அந்த நம்பிக்கைதான் உன் அந்த சக்தியோடு இணைக்கும். மற்றொரு விஷயம், நீ உன்னை குறை சொல்லிக்கிட்டு இதை செய்யக்கூடாது. நான் தகுதியில்ல, எனக்கு கிடைக்காது நினைச்சா அது உன் வழியை நீயே அடைக்கிற மாதிரி. முருகன் யாரையும் தள்ள மாட்டான். அவன் முன் நின்னா மனசு உண்மையா இருந்தா போதும். அதனால உன்னை நீ குறை சொல்லாதே, உன்னை நீ மதிச்சுக்கோ. நாளை அந்த நேரம் நீ அமைதியா நின்னு கொண்டு உன் மூச்சை மெதுவா உணரு. உள்ளே வரும் மூச்சு, வெளியே போகும் மூச்சு, அதை கவனிச்சா உன் மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். அந்த அமைதியில நீ செய்யற ஒவ்வொரு செயலும் இன்னும் ஆழமா இருக்கும். அவசரமில்ல, பதட்டமில்ல, சுத்தமான ஒரு அமைதி. அந்த அமைதியில் நீ உன் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோ. நீ எதுல சிக்கி இருக்க, என்ன உன்னை தடுக்குது, என்ன உன்னை வருத்துது, இதையெல்லாம் தெளிவா பார். பிறகு மெதுவா அந்த எல்லா சுமைகளையும் முருகனிடம் ஒப்படைச்சுவிடு. இதெல்லாம் நான் ஒருத்தனால முடியல, நீ உதவி பண்ணணும் மனசுல சொல்லு. அந்த ஒப்படைப்புதான் உனக்கு ஒரு பெரிய சுமையை குறைக்கும். நீ இந்த மாதிரி உன் உள்ளத்தை திறந்து வச்சா அப்போதான் அந்த அருள் உள்ளே வரும் இடம் கிடைக்கும். இல்லனா மனசு நிறைய எண்ணங்களால் நிரம்பியிருந்தா அந்த அருள் உள்ளே வர முடியாது. அதனால அந்த நேரம் உன் உள்ளத்தை காலி பண்ணு, சுத்தமா வச்சுக்கோ. இன்னும் ஒரு விஷயம், நீ இதை ஒரு பயத்தால செய்யக்கூடாது. செய்யலனா கெட்டதா ஆகிடுமோ நினைச்சு செய்யாதே. அது சரியான வழி இல்ல. நீ இதை ஒரு நம்பிக்கையோட செய்யணும். நான் இதை செய்றேன், நல்லது நடக்கும், மனசுல உறுதிவை. அந்த நேர்மையான எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நாளை நீ இந்த முறையில் உன் மனதை தயார் பண்ணி அந்த 3 செயல்களையும் செய்தா அது வெறும் செயல் இல்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவமா மாறும். அந்த அனுபவம் உன்னோட உள்ளத்துல ஒரு புதிய ஒளியை உருவாக்கும். நீயே அதை உணருவாய். அந்த நொடி நீ தனியா இல்லன்னு உனக்கு புரியும். உன்னோட பக்கத்திலே ஒரு சக்தி இருக்குன்னு உணருவாய். அது உனக்கு தைரியம் தரும், நம்பிக்கை தரும், முன்னேற ஒரு வலிமை தரும். இதுவரை நீ வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு வந்திருந்தா நாளை அந்த ஒரு நொடி இருந்து நீ வாழ்க்கையை முன்னேற்ற ஆரம்பிப்பாய். அந்த மாற்றம் மெதுவா இருக்கும், ஆனா அது நிச்சயமா இருக்கும். அதனால இப்போவே உன் மனசை தயார் பண்ணிக்கோ. நாளை நீ எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், என்ன நினைக்கணும், இதையெல்லாம் உன் உள்ளத்திலே ஒரு தடவை கற்பனை பண்ணிக்கோ. அது உன்னை அந்த நேரத்துக்கு தயாராக்கும். நாளை அந்த நேரம் வந்தப்போ நீ குழப்பமா இருக்க மாட்டே, சந்தேகமா இருக்க மாட்டே. நீ தெளிவா, நம்பிக்கையோட, அமைதியோட இருக்குவாய். அதுதான் உனக்கு முழு பலனை தரும். இந்த ஒரு இடைப்பட்ட உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நீ செய்யப்போற 3 செயல்களும் இன்னும் பலமா வேலை செய்யும். அதுதான் உன் வாழ்க்கையில உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். நாளை வரும் அந்த கிருத்திகை நாள் நீ இதுவரை கடந்த நாட்களைப் போல அல்ல. அதை ஒரு சாதாரண நாளாக நினைத்தால் நீ ஒரு பெரிய வாய்ப்பை உன்னாலேயே தள்ளிவிடுகிறாய். சில நாட்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத அரிய தருணங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது. நீ அதை உணராமல் விட்டால் அதன் மதிப்பு பின்னால் தான் புரியும். நீ யோசித்துப் பார், இவ்வளவு நாளாக நீ தேடிக்கொண்டிருக்கும் அமைதி, நீ எதிர்பார்க்கும் நல்ல மாற்றம், உன் மனதில் மறைத்து வைத்திருக்கும் ஆசை, இவைகளுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அது நாளை காலை. அந்த நேரத்தில் நீ கவனிக்கவில்லை என்றால் அது அமைதியாக உன்னை விட்டு போய்விடும்.
பிறகு நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதே சக்தியுடன் அந்த தருணம் திரும்ப வராது. பலர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். சரி, இப்போது வேலை இருக்கிறது, பிறகு செய்வேன் என்று தள்ளி வைப்பார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் இப்படித்தான் ஆரம்பமாகின்றன. நாம் கவனிக்காமல் விட்ட ஒரு சிறிய செயல் பிறகு பெரிய வருத்தமாக மாறும். நீ அந்த மாதிரி ஆகக்கூடாது. நீ இப்போதே முடிவு செய்ய வேண்டும், நாளை நான் இதை தவறவிட மாட்டேன் என்று. நீ தீபம் ஏற்றும் அந்த நொடி, நீ மந்திரம் சொல்லும் அந்த நேரம், நீ மனதுடன் வேண்டுதல் கேட்கும் அந்த அமைதி, இவையெல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும். அது உடனே பெரிய சத்தமாக தெரியாது, ஆனால் மெதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நீ அதை உணருவாய், உன் உள்ளம் சொல்லும், ஏதோ நல்லது நடக்கிறது என்று. ஆனால் கவனமாக கேள், இந்த கிருத்திகையை நீ தவறவிட்டால் அது ஒரு நாள் போய்விட்டது என்று மட்டும் அல்ல. அது உனக்கு வந்த ஒரு அரிய வாய்ப்பு போய்விட்டது என்பதுதான் உண்மை. பிறகு ஒரு நாள் நீயே நினைப்பாய், அந்த நாளில் நான் இதை செய்திருந்தால் இன்று என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் என்று. அந்த எண்ணமே மிகப்பெரிய இழப்பு. அதனால் இப்போதே உன் மனதில் உறுதி செய்து கொள். நாளை காலை எழுந்தவுடன் எந்த காரணத்தாலும் இதை தவறவிட மாட்டேன் என்று சொல்லிக்கொள். அது உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் எதிர்காலத்திற்காக. இந்த ஒரு நாளை நீ சரியாக பயன்படுத்தினால் அது நீண்ட காலம் உனக்கு நல்லதை தரும். முருகன் உன்னை கவனிக்கிறார். நீ ஒரு சிறிய அடியை எடுத்து வைத்தால் அவர் உன்னுடன் சேர்ந்து பல அடிகள் நடந்து வருவார். அந்த நம்பிக்கையுடன் நாளை ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியால் நிரம்பும். நாளை காலை மறந்துவிடாதே, தீபம் ஏற்று, மனதுடன் மந்திரம் சொல்லு, உண்மையுடன் வேண்டுதல் கேள். இந்த 3 விஷயங்களையும் நீ செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கமாகும். இது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, இது ஒரு வாய்ப்பு. அதை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மாறும். அதை தவறவிட்டால் அந்த இழப்பு உனக்கே. இந்த கிருத்திகையை நீ தவறவிடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி அரிய தருணங்களையும் இனிமேல் நீ தவறவிடக்கூடாது. முருகன் உன்னை அழைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த அழைப்பு உன்னிடம் வந்து சேரணும்னா இப்போவே அருள்வாக்கு சேனலை பின்தொடர். தினமும் உனக்கு தேவையான நேரத்தில் உன் மனசை தூக்கும் வார்த்தைகள் இங்க வரும்.